எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த செய்தியில தேவ பக்தியான குடும்பமாக வாழ்வது எப்படி என்ற ஒரு சில ஆலோசனைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு ஆரோக்கியமான குடும்பத்தை கட்டி எழுப்புவது எப்படி என்ற சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கை இன்றைக்கு தேவை. ஆரோக்கியத்துக்கு வார்த்தை வியாதி, பலவீனம் என்று சொல்லலாம். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் நோய் கொண்ட குடும்பங்களாய், நசல் கொண்ட குடும்பங்களாய், பலவீனமானவர்களை நான் பார்க்கிறேன். ஒரு குடும்ப வாழ்க்கையில சமாதானத்தை காண்பது அரிது, சந்தோஷத்தை காண்பது அரிது. கணவன் மனைவி ஒரே சந்தேகம், கணவன் மனைவிக்கு இடையில சண்டை, சில நேரம் பெற்றோர் பிள்ளைகளை குறித்த கவலை, இல்லாவிட்டால் பயம், இல்லாவிட்டால் குழப்பத்தில் இன்றைக்கு அநேகர் வாழுகிறார்கள். ஐயோ, இவனை போய் பெற்றனே, எத்தனை அவமானம், தலை நிமிர முடியலை, இந்த பிள்ளையால் நான் படுகிற வருத்தம், இந்த பிள்ளையினால் நான் படுகிற வேதனை எத்தனை என்று பெற்றோர் கண்ணீர் வடிக்கிறதை பார்க்கிறான். அதனால தான் ஒரு கவிஞன் சொன்னான், பிள்ளையை பெற்றா கண்ணீர், தென்னையை பெற்றா இளநீர். அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை பெற்றால் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் அல்லவா? ஒரு திருமண வாழ்க்கை என்பது ஒரு ஆசீர்வாதம். கல்யாணம் கட்டி இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் உடைந்து போய் விடுகிறதை பார்க்கிறோம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் வெறுக்கிறதையும், கணவனை இவனை போய் நான் திருமணம் செய்தேனே, என் வாழ்க்கையே பாழாக்கி விட்டான், இவளை போய் நான் திருமணம் செய்தேனே, ஐயோ அந்த நாள் முதல் என்னுடைய சமாதானம் சந்தோஷம் இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லி விரக்தியோடு, வேதனையோடு, தவிப்போடு பலர் வாழுகிறதை பார்க்கிறார். ஆனால் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, ஒரு ஆரோக்கியமான குடும்பத்தை கடவுள் விரும்புகிறார். வாழ்க்கையில கணவன் மனைவி என்பவர்கள் சந்தோஷமாக, சமாதானமாக, அன்பாக, ஐக்கியமாக இருக்கிறதற்கு பல வழிகள் இருக்கிறது. அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கி கொள்ளலாம் என்று சொல்லி நாங்கள் கவனிக்க வேண்டும். கணவன் மனைவி என்கிறவர்கள் ஒரு ராஜாவும் ஒரு ஆண்டியும் அல்ல, ஒரு அரசனும் ஆண்டியும் அல்ல. ஏதோ கணவன் என்றா அவர் பெரியவரும், மனைவி என்று சொன்னா ஏதோ கைதி மாதிரியும் அல்ல. கணவன் மனைவி என்பவர்கள் சமமானவர்கள். கணவன் மனைவி என்பது இருவரும் ஒருவராக மாறுகிறார்கள். உடலாலும் உணர்வாலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்து அங்கே ஒன்றாய் இணைக்கப்படுகிற ஒரே குடும்பத்தை தான் கணவன் மனைவி என்று நம்ம சொல்லுகிறோம். ஆகவே கணவன் மனைவி ஒரு ஆரோக்கியமாய், சமாதானமாய், சந்தோஷமாய் வாழ வேண்டுமாய் இருந்தால் முதலாவது கணவன் மனைவி எல்லையற்ற முறையில ஒருவர் ஒரு நேசியுங்கள், நிபந்தனையற்ற முறையில நேசியுங்கள். அன்பு சகல பாவங்களை மூடும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும். இன்றைக்கு கடவுள் நம்மை நேசிக்கிறார் என்று எவ்வளவு விசுவாசிக்கிறோமோ அதை போலவே கடவுள் எல்லையற்ற முறையில, நிபந்தனையற்ற முறையில எங்களை நேசித்ததை போலவே கணவன் மனைவியும், மனைவி கணவனையும் நேசிக்க பழகிக்கொள்ள வேண்டும். மனைவியானவள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதை போல அங்கே கணவனுக்கு, தன் சொந்த கணவனுக்கு கீழ்ப்படிய பழகி கொள்ளணும். கணவன் கிறிஸ்துவை நேசிக்கிறதை போலவே தன் மனைவியை நேசிக்க வேண்டும். இதற்கு எப்படி இதை வழிகளை உருவாக்கலாம்? நான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு தேவ பக்தியுள்ள குடும்பம் முதலாவது ஜெபிப்பார்கள். கணவன் மனைவி முதலாவது எப்பொழுது திருமணம் ஆகினீர்களோ அந்த நாள் முதல் கொண்டு, இல்லை என்றால் இந்த நாள் முதல் கொண்டாவது ஒருவருக்காக ஒருவர் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்க பழகுங்கள். கணவன் மனைவி ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள், ஒன்றாக சேர்ந்து ஜெபியுங்கள். எங்கள் குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்கள் குடும்ப வாழ்க்கையில சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு வீட்டை கட்டாராயில் அதை கட்டுவருடைய பாடு பிரயாசம் எல்லாம் வேறுதா. கர்த்தர் தான் நம்முடைய வீட்டை கட்டணும், கர்த்தர் தான் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் தான் நமக்கு அந்த சமாதான சந்தோஷத்தை கொடுக்கணும். முதலாவது குடும்பமாக ஜெபித்து ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்க பழகுங்கள். கணவன் மனைவி எப்பொழுது நீங்கள் சேர்ந்து ஜெபிக்கணும். ஒரு வேளையில பிள்ளைகளோடு இருந்தால் பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கணவன் மனைவியாய் முதலாவதாக சேர்ந்து ஜெபிக்க பழகணும்.
அங்கதான் நம்முடைய ஒற்றுமை வருகிறது, அங்கதான் நம்முடைய ஒருமைப்பாடு வருகிறது, அங்கதான் நம்முடைய அன்பு வருகிறது, அங்கேதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வருகிறது. ஆகவே முதலாவது கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்க பழகு. ஜெபத்திலேயே நீங்க ஒன்றாகாட்டி மற்ற காரியத்துல எங்க ஒன்றாக போறீங்க? 2-3 பேர் ஒருமனப்பட்ட அங்கேயே நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னாரு. ஆகவே கணவன் மனைவி முதலாவதாக ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்க பழகுவதோடு ஒன்றாக வாழ பழகுங்கள். எப்பொழுதும் கணவன் மனைவி இளமையில திருமணம் செய்த காலத்துல ஆரம்பத்துல கையை பிடிச்சு நடப்பாங்க, தோள்ல கையை போட்டு நடப்பாங்க, ஒன்றாக இருப்பாங்க. ஆனா காலங்கள் போக போக, வருடங்கள் கடந்து போக, பிள்ளைகள் ஒன்றொன்றாக பிறந்து கொண்டு போகும்போது, வயதாகி கொண்டு போகும்போது அங்களுடைய அவங்களுடைய ஒற்றுமைகள் இல்லாட்டால் ஒன்றாக இருக்கிற தன்மைகள் குறைந்து விடுகிறதை பார்க்கிறோம். கணவன் மனைவி ஒன்றாக வாழ. நீங்க திருமணம் செய்யும் போதே ஒரு உடன்படிக்கை செய்றீங்க, வாழ்விலும் தாழ்விலும் நன்மையிலும் தீமையிலும் மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் நாங்கள் ஒன்றாக வாழ்வோம், ஒருவர் பிறர் முகம் பாராமல் நாங்கள் ஒன்றாக வாழ்வோம், ஒருவரை நேசிப்போம், ஒருவரை ஏற்றுக்கொள்வோம், ஒருவரை தாங்குவோம் என்று தானே உடன்படிக்கை பண்ணி திருமணம் செய்கிறீர்கள். அந்த உடன்படிக்கையை உடைத்துக் கொள்ளக்கூடாது, ஒன்றாக நாங்கள் வாழ பழகணும். சில நேரத்தில் சிலரை பார்ப்பேன், எல்லா இடத்துலையும் தனியே தெரிவாங்க. ஒரு திருமண வீட்டுக்கு போனா கணவன் வருவார், மனைவி வரமாட்டாங்க. மனைவி வந்திருப்பான், கணவன் வரமாட்டா. அவர் எங்க? அவர் வர இல்லை, தன்னந்தனியா வந்து உட்கார்ந்து போவாங்க. சில வேளைகளில் சில பர்த்டே வீட்டில் பார்ப்பேன், கணவன் மனைவியா சேர்ந்து போறதில்லை. ஏன்னா அட்லீஸ்ட் கடைக்கு கூட ஒரு ஏதாவது ஒரு உடுப்பு வண்ட போறாங்க, ஒரு கிறிஸ்மஸ் நியூ இயர் வருகிறது, குடும்பமா போய் கூட அங்கே சேர்ந்து அவங்க போய் கடைக்கு அவர்கள் உடுப்பெடுப்பதே இல்லை. இன்னைக்கு பார்க்கிறோம் பல நேரங்களில் இன்றைக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் ஒன்றாக பயணிக்கிறது குறைவு, ஒன்றாக வாழ்வது குறைவு. பெற்றோர் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டே போவாங்க, அம்மா மகனை கூட்டிட்டு போவான், அப்பா மகளை கூட்டிட்டு போவான். இன்னைக்கு பார்க்கிறோம் குடும்பங்களுக்குள்ள பிளவும் பிரிவினையுமே இதனாலேயே ஏற்பட்டு விடுகிறது. அவங்க ஒன்றாக சேர்ந்து வாழ பழகுங்கள், ஒன்றாக சேர்ந்து நடக்க பழகுங்கள், ஒன்றாக ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்கள் சம்பாசிக்க பழகுங்கள், சேர்ந்து கொள்ள நாங்கள் பழகி கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒன்றாக சேர்ந்து சாப்பிட பழகுங்கள். கணவன் மனைவி எப்பொழுதும் ஒன்றாக இருந்து சாப்பிடுவது நல்ல பழக்கம். அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டியில் ஆய்வு செய்தாங்களாம், எந்த குடும்பம் உடைந்து போகிறது, எந்த குடும்பங்களுக்குள்ள தேவையில்லாத சண்டைகள் வருகிறது, எந்த குடும்பங்கள் உடைக்கப்பட்டு போகிறதுன்னு பார்த்தா இந்த ஆய்வில் பார்க்குறாங்க, ஒரு குடும்பம் பலமா இருக்குது, சந்தோஷம் சமாதானமா இருக்குது. எந்த குடும்பத்துல கணவன் மனைவி ஒன்றாக இருந்து சாப்பிடுறாங்களோ அந்த குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கிறதாக, அன்பாக சந்தோஷமா இருக்கிறதாக ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாகவே நம்ம அறிஞ்சு கொள்ளணும், எப்போதும் கணவன் மனைவி நீங்க பிள்ளைகளா இருக்கும்போது ஒன்றாக இருந்து சாப்பிட பழங்க. கணவன் வெளிநாட்டில் இருக்கிறார், அது பரவாயில்லை. ஆனால் வெளிநாட்டிலிருந்து வந்த பிறகு எல்லாரும் ஒன்றா இருந்து சாப்பிட பழகணும். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், உங்களோட வீட்டில் ஒரு டைனிங் டேபிள் இருக்கட்டும், அந்த டைனிங் டேபிளில் உங்களுடைய சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வையுங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோரெல்லாம் வளைத்து அதில் கதிரில் உட்காருங்க, இருந்து சாப்பிட பழகுங்க. ஒருவருக்கு ஒருவர் பரிமாறி, ஒருவரோடு சம்பாசிச்சு, ஒருவரோடு ஒரு நேரங்களை செலவழிக்கிற ஒரே நேரம் அதுதான். ஒரு வேளையில பகல் நேரங்களில் முடியாட்டியும் ராத்திரி நேரத்திலேயாவது ஒரு நேரம் எடுத்து அந்த இரவு உணவை குடும்பமாக சேர்ந்து வாழ்ந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இது கணவன் டிவிக்கு முன்னால இருந்து சாப்பிடுவார், மனைவி கிச்சனுக்குள்ள இருந்து சாப்பிடுவாங்க, பிள்ளைகள் பூனை பார்த்து கொண்டு வந்து சாப்பிடுவாங்க. அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பாட்டுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கொடுத்து ஒருவரை ஒருவர் சம்பாசிச்சு அதை ருசிச்சு ரசிச்சு சாப்பிட பழகி கொள்ளணும். ஆகவே ஒருவரோடு கதைத்து சம்பாசிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐக்கியம்தான் அந்த சாப்பாடு. ஆகவே இந்த சாப்பாடு ஒற்றுமையாக ஒன்றாக இருந்து சாப்பிட பழகணும். இன்னும் ஒரு காரியமாக கணவன் மனைவி ஒன்றாக தூங்க பழகணும். நம்ம வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள்ளணும், கணவன் மனைவி எப்பொழுதும் ஒன்றாக தூங்க பழகி கொள்ளணும். ஆகவே சில சந்தர்ப்பங்கள் இல்லாமல் போகலாம், ஆனால் கணவன் மனைவி உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒற்றுமையாக
ஒன்றாக தூங்க பழகணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், சில மார்க்கங்களில் சாமியாரண்டு வச்சிருப்பாங்க, ஆனால் ஐரோப்பாவில் சாமியாரை இருக்காது, பெட்ரூம் இருக்கும். ஏன் அங்கே கணவன் மனைவி கண்டு ஒரு பெட்ரூம், பிள்ளைகளுக்கண்டு சில ரூம்கள் வைத்திருப்பாங்க. கணவன் மனைவி கொண்டு ஒரு பெட்ரூம் இருக்கும். அந்த பெட்ரூமில் எப்போதும் கணவன் மனைவி ஒன்றாக தூங்க பழகணும். இளமையில் நீங்கள் ஒன்றாக தூங்கி இருப்பீங்க, ஆனால் முதிர்மையில் தூங்குறீங்களா? எப்பொழுது ஒரு மனிதன் முதிர்மையில தன் மனைவிக்கு அருகில தூங்கி கொண்டிருக்கிறானோ, எப்பொழுது ஒரு மனைவி தன் கணவனுக்கு அருகில தூங்கி கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் குடும்ப வாழ்க்கை வெற்றியாக போய்கொண்டிருக்கிறது. சில வேளையில அப்பா வராண்டாவில் தூங்குறாரா, அம்மா பிள்ளைகளோட தூங்குறாங்களா, அப்பவே அந்த குடும்பத்துக்கு சாவு மணி அடிக்க தொடங்கிட்டு, அவை கணவன் மனைவி ஒற்றுமையாக ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுங்க, ஒன்றாக தூங்க பழகுங்க, ஒன்றாக கைப்பிடித்து நடக்க பழகுங்க. அவை அந்த குடும்பம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். கடைசியாக அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி சேர்ந்து இசைந்து இணைந்து திட்டங்களை வகையுங்க. சில கணவனுக்கு என்ன நடக்கிறது மனைவிக்கு தெரியாது, மனைவிக்கு என்ன நடக்கிறது சில கணவனுக்கு தெரியாது. சில கணவன் சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது என் மனைவிக்கு எப்படி கடன் வந்தது, எங்க கடன் பட்டால்னு எனக்கு தெரியாது. சில மனைவிமார் சொல்லுவாங்க, என்னுடைய கணவனுடைய வருமானமே எனக்கு தெரியாது, எவ்வளவு செலவாகிறது எனக்கு தெரியாதுன்னு சொல்லுகிறதை பார்க்கிறேன். இதெல்லாம் ஒரு குடும்பமாண்டே சிந்திக்க தோன்றுகிறது. கணவன் மனைவி என்பவர்கள் இணை பிரியா நண்பர்கள், உண்மையான நண்பர்கள். அவை என்றென்றைக்கும் இருக்கிற நல்ல நண்பர்களைப் போல அவை சேர்ந்து திட்டங்களை வகிக்க வேண்டும். அப்படி என்றால் தானே ஒருவருடைய கனவுகளை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும், ஒருவருடைய ஆசைகளை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும், ஒருவருடைய எதிர்பார்ப்புகளை இன்னொருவர் நிறைவேற்ற முடியும். அவ கணவன் மனைவி அங்க சேர்ந்து திட்டமிடணும். இந்த வருஷத்துல நாங்க என்ன வேண்டலாம், எதை கட்டலாம், எங்க போகலாம், என்ன செய்யலாம் என்று சொல்லி திட்டங்களை வகையுங்கள். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நீங்கள் எதை செய்தாலும் கணவன் மனைவிக்கு தெரியாமல், மனைவி கணவனுக்கு தெரியாமல் நம்ம எந்த காரியங்களையும் சொல்லக்கூடாது. சில சர்ப்ரைஸான காரியங்கள் இருக்கும், அதை நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு விடயத்தை செய்ய போறோமா, அதை நாம் குறித்து கலந்து ஆலோசிக்கணும். சில கணவனுக்கு தெரியாம மனைவி உருட்டு புரட்டெல்லாம் செய்து கடைசியாக குடும்பத்தையே உருட்டி அழிச்சிருவாங்க. சில கணவன்மார் பிழையான உறவுகள் தொடர்புகளுக்கு போறாங்க. ஏன்னா அவங்க ஒருவருக்கு ஒரு உண்மையா இருக்கிறது இல்லை, உண்மை பேசுறது இல்லை, மனம் திறந்து பேசுறது இல்லை, எதிர்கால திட்டங்களை வகிக்கிறது இல்லை. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில எதிர்கால திட்டங்களை வையுங்கள். கடைசி இன்னும் ஒன்றை சொல்ல வருகிறேன். கணவன் மனைவி கூடிய மட்டுக்கு ஒரு வருடத்தில் 2 முறையாயினும் சரி, 1 முறையாயினும் வெளியே போக பழகுங்கள். கணவன் மனைவியா இருக்கிறவங்க, பிள்ளைகள் பெற்றோராக இருக்கிறீங்க, எப்போதுமே கொஞ்சம் அடிக்கடி வெளியே போகலாம். ஒரு வாரத்தில் 1 முறையாயினும், மாதத்தில் 1 முறையாயினும் பக்கத்தில் இருக்கிற பீச்சுக்காவது போகாதவங்க இருப்பாங்க, கடை தெருவுக்கு போகாதவங்க இருப்பாங்க, ஒரு பார்க்குக்கு போகாதவங்க இருப்பாங்க. தயவுசெய்து நான் உங்களை பார்த்து சொல்றேன், எப்பொழுதுமே நல்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கு நாங்களும் கொஞ்சம் பீச்சில் போய் உட்காரலாமே, ஒரு பார்க்கில் போய் உட்காரலாமே, ஒரு கடையில் போய் குடும்பமாக சாப்பிடலாமே. அவன் இன்னைக்கு சில கணவன்மார் எப்போதும் வேலை 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 வேலை, காசு காசு காசுன்னு சொல்லி மூழ்கி கிடக்கிறத பார்க்கிறான். மனைவி இந்த பிள்ளைகளோடைய கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்துக்குள்ளேயே சுத்தி அதுதான் அவருடைய உலகமாக பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவிக்கு ஒரு ஓய்வு வேணும் இல்லையா, அவருடைய குடும்பத்துக்கு ஒரு சமாதானம் வேணும் அல்லவா. அவை உழைக்கிற பணம், அதை அதை அனுபவிக்காட்டி அந்த உழைப்பில் எந்த பலனுமே இல்லை. ஆகவே கணவன் மனைவியானவர்கள் எப்போதாவது வருடத்தில் 1 முறையாயினும் ஒரு நாளாவது எங்கேயாவது வெளியே போய் உடைய நேரங்களை கொஞ்சம் செலவு செய்வீர்கள் என்றால் அதுல கிடைக்கிற சந்தோஷம் சமாதானத்துக்கு எல்லையே இல்லை. ஆகவே உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்க சில ஆலோசனைகள் உங்கள் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துங்கள், கை கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பனே, இன்னைக்கு என்னுடைய சபையில் இருக்கிற மக்கள், இந்த செய்தியை கேட்கிற மக்கள் ஆரோக்கியமான குடும்பங்களாக வாழ கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த ஆலோசனைகளை கேட்டு கை கொண்டு நடக்கட்டும். கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை, பிள்ளைகள் பெற்றோருடைய வாழ்க்கை ஒரு ஆரோக்கியமான, ஒரு சமாதானமான, சந்தோஷமான, ஆசீர்வாதமான வாழ்க்கையாக வாழ ஆண்டவர் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென், ஆமென். ஆலோசனைகளுக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.